அன்பான மாணவர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி தரம் 10ற்குரிய நீதி பாடல்கள் பாடத்திலிருந்து வருகின்ற திரிகடுகம் நூலிலிருந்து அந்த பாடலையும் அந்த பாடல் பற்றிய ஒரு சிறு விளக்கத்தையும் இந்த இடத்திலே பார்ப்போம். இந்த திரிகடுகம் சங்கம் அருவிய காலம், தமிழ் இலக்கிய வரலாற்று காலங்களிலே சங்க காலம், அதனைத் தொடர்ந்து வருகின்ற சங்கம் அருவிய காலத்திலே இயற்றப்பட்ட ஒரு நூல்தான் இந்த திரிகடுகம் என்று சொல்லப்படுகின்ற நூல். இந்த நூலினுடைய ஆசிரியர் நல்லாதனார். யாரு? நல்லாதனார் என்று சொல்லப்படுகின்ற புலவர் இயற்றியிருக்கின்றார் இந்த நூலை. இந்த நூலுக்கு பெயர் வருவதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது. திரிகடுகம் என்றது 3 மருத்துவ குணமுடைய பொருட்களை குறிக்கும். உங்களுக்கு தெரியும், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 மருத்துவ குணமுடைய பொருட்கள் என்ன நோய் என்றாலும் உடலில் உள்ள நோயை குணப்படுத்தி விடுமா. சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3ம் மருத்துவ குணமுடைய பொருட்கள். இதை உண்ணுகின்றவர்களுடைய நோய்கள் எவ்வாறு குணமாகுமோ அதே போல திரிகடுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூலை கற்கின்றவர்களுடைய உள நோய்கள், உள்ளத்தில் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், மன அழுத்தம், இது போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் திரிகடுகத்தை நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு பாடலிலும் 3 வகையான நீதி கருத்துக்கள் இருக்கின்றன. அதுதான் திரி என்பது 3ஐ குறிக்கும். இந்த 3 சுக்கு, மிளகு, திப்பிலி எனப்படுகின்ற 3 மருத்துவ குணமுடைய பொருட்கள் எவ்வாறு ஒருவருடைய நோயை குணப்படுத்துகின்றதோ அதே போல 3 நீதி கருத்துக்களாலான இந்த பாடலை கற்கின்றவர்கள், படிப்பவர்களுக்கு உளநோய்கள் குணமாகும் என்பதுதான் இந்த நூலினுடைய விளக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் நல்லாதனார் இந்த நூலுக்கு திரிகடுகம் என்ற பெயரை சூட்டியிருக்கின்றார். இந்த திரிகடுகம் நூலிலிருந்து அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும். பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பார்த்து உண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும். பார்த்து உண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்பதுதான் இந்த பாடல். கணக்காயர் என்பது அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியரை குறிக்கும். அப்போ இங்கே கணக்காயர் என்பது ஆசிரியர். கணக்காயர் இல்லாத ஊரும், அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். கணக்காயர் என்பது ஆசிரியரை குறிக்கும். கணக்காயர் இல்லாத ஊரும், அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். பிணக்கு அறுக்கும், பிணக்கு என்றால் சண்டை அல்லது முரண்பாடு என்று கூறுவார்கள். கிராமங்களுக்கு இடையில், மனிதர்களுக்கு இடையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக கிராமத்தில் ஒரு சபை ஒன்று இருக்கும். அந்த சபை யாரை கொண்டிருக்கும்? அறிவுடைய சான்றோர்களை, நல்ல கற்றவர்களை கொண்டிருக்கின்ற சபை. அந்த கற்றவர்கள் தான் அந்த கிராமத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை, முரண்பாடுகளை தீர்த்து வைப்பார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும். மனிதர்களுக்கிடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற மூத்தோர், அறிவிலே நிறைந்த சான்றோர்களை கொண்டிராத சபையும் மூத்தோரை இல்லா அவைக்களனும். பார்த்து உண்ணும், பார்த்து என்பது பகிர்ந்து கொடுத்து உண்ணுதல். பார்த்து உண்ணும் என்பது பகிர்ந்து கொடுத்து உண்ணுதல். நாங்கள் என்ன செய்யணும்? எள்ளாக இருந்தாலும் ஏழாக பிரித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும். இங்கே என்ன சொல்கிறார் என்றால், பார்த்து உண்ணும் தன்மை என்றால் குணம். பார்த்து உண்ணும் தன்மையிலாளர், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்றவர்கள் குணம். அந்த பார்த்து உண்ணும் தன்மையிலாளர், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்ற குணமில்லாதவர்கள், இயல்பில்லாதவர்கள் அருகில் இருத்தலும்.
பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும், அயல் என்பது பக்கத்தை குறிக்கும். அயலிருப்பும் பக்கத்திலே இருத்தலும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல்லை. இந்த 3 விடயங்களும் ஒருபோதும் நன்மை தருவதில்லை, நன்மை பயக்காது என்பதை தான் இங்கே திரிகடுகம் என்று சொல்லப்படுகின்ற 3 நீதி கருத்துக்களை நல்லாதனார் இந்த பாடலிலே கூறியிருக்கின்றார். கணக்காயர் இல்லாத ஊரும் பிள்ளைகள், கணக்காயர் என்பது ஆசிரியர்கள், அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். பிணக்கு அறுக்கும் பிரச்சனைகள் அதை தீர்க்கும், பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும். மனிதர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அறிவுடையோர்களை கொண்டிராத சபையும். பார்த்து உண்ணும், பார்த்து என்பது என்ன? பகிர்ந்து. பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் என்றார் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்ற குணமில்லாதவர்கள், நட்பண்பு இல்லாதவர்கள். அயலிருப்பும், எமக்கு அருகிலே இருப்பதும் 3 நன்மை பயக்காது, ஒருபோதும் நன்மையை தராது பிள்ளையர். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே என்ன சொல்ல வாரார் நல்லாதனர் என்றால், கணக்காயர் இல்லாத ஊரும் அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்ல வாரார்? ஆசிரியர்கள், அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற இடத்தில்தான் நாம் இருக்க வேண்டும். பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா அவைக்களனும். இப்போ நான் சொன்னனே, மனிதர்களுக்கு இடையில் ஒரே சண்டை, அதை தீர்த்து வைப்பதற்கு இப்போ நீதிமன்றமெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் கிராமங்களில் பெரிய சபைகள் எல்லாம் இருக்கும். அதில் கற்றவர்கள் மூத்தவர்கள் எல்லாம் இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அப்படியான சபை இல்லாத ஊரும். அப்படி இருந்தே என்ன நடக்கும்? மனிதர்கள் அடிபட்டு சாவாங்க. அப்படியான ஊரில் இருக்கக்கூடாது. பார்த்து உண்ணும், தமிழர்களுக்குரிய பண்பாடு, மனிதர்களுக்குரிய பண்பு, மற்றவர் எங்களுக்கு இல்லாட்டியும் வருகின்றவர்களுக்கு உபசரிப்பது, கொடுப்பது, அந்த பண்பு இல்லாட்டி புரிய என்ன பிள்ளையர்? மனிதர்களாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுக்காத ஆக்கள் அவர்களுக்கு போய் பக்கத்தில் இருக்கிறதும் எங்களுக்கு என்ன செய்யாது? நன்மையை தர. அதே அவர்களுடைய குழந்தை நாளைக்கு எங்களுக்கு என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும். ஆகவே அந்த 3ஐயும் நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் நல்லாதனார். அப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி என்று சொல்லப்படுகின்ற 3 மருத்துவ குணமுடைய பொருட்கள் எவ்வாறு ஒருவருடைய உடல் நோயை தீர்க்கின்றதோ, இந்த நீதி நூலை கற்கின்றவர்களுடைய உளநோய்கள் குணமாகும் என்பதுதான் இந்த பாடலினுடைய அருமையான ஒரு விளக்கமாக இருக்கின்றது. என்னால் முடிந்த வரைக்கு உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றேன். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிள்ளைகள். வேறு ஏதாவது நான் மாற்றிக்கொள்ள வேணுமென்றால், வேறு ஏதாவது உங்களுக்கு பாடம் சம்பந்தமான விளக்கங்கள் தர வேணுமென்றால் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எதென்றாலும் பரவாயில்லை, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் தருவதற்கு, இந்த சேவையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பாடத்திலே சந்திப்போம்.